பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய இறைமக்களே, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகைக்கு பிந்தின 4வது ஓய்வு நாளிலே இறை தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தினாலே நம்மோடு வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் இந்த காலை நேரத்தின் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நம்முடைய சிந்தனைக்கு நேராக திரும்ப முன்பதாக கடந்த ஓய்வு நாளிலே நாம் தியானித்த கருப்பொருளை சற்று நினைவுபடுத்தி இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கு நேராக திரும்ப ஆசிக்கின்றேன். கடந்த ஓய்வு நாளிலே என்ன காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? நம்மளை பாதுகாத்திருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிறார் என்று சொல்லி எல்லாம் கடந்த ஓய்வு நாளிலே எப்படியெல்லாம் நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி எல்லாம் கடந்த ஓய்வு நாளிலே தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தரப்பட்டிருக்கிறதான சிந்தனை மைய பகுதி பாடமாக படிக்க கேட்டதான யோவான் நற்செய்தி நூலிலிருந்து இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கு நேராக திரும்பலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். சிந்தனைக்குரிய மைய வசனமாக யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை என்ன செய்கிறானா கொடுக்கிறான் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிப்பதை நான் பார்க்கின்றேன். கர்த்தரான தேவ பிள்ளைகளே, தூய யோவான் அவர்கள் மெய்யான திராட்சை செடி யார் என்பதை குறித்ததான அந்த உண்மையை நமக்கு இங்கே தெளிவுபடுத்துவதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. பொதுவாக ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களோடு பல காரியங்களை குறித்து தான் வாழ்ந்த நாட்களில் என்ன செய்து கொண்டிருந்தார்? பேசினார், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே படிக்கின்றோம். அப்படி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு பேசுகின்ற பொழுது, தன்னை பின்பற்றினவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் குறிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காரியத்தை செயல்படுத்தினார். என்னவென்று சொன்னால், ஓமைகள் வழியாகவே அவர்களோடு என்ன செய்தார்? பேசினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கின்றோம். ஆண்டவர் பல காரியங்களை ஓமைகள் வழியாகவே அவர்களுக்கு என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். இந்த ஓமைகள் அனைத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது அது மனுக்குல வாழ்வோடு ஒன்றிணைந்த ஒன்றாகவே என்ன செய்ததாம் காணப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். பல வேளைகளிலே அவை மக்களுடைய வாழ்நிலையிலிருந்து மனுமக்களுடைய தொழில் ரீதியாக அவை என்ன செய்யப்பட்டது? அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே படிக்கின்றோம். கடந்த வாரத்திலே நாம் படித்தோம் இல்லையா? யோவான் 10வது அதிகாரம், அங்கே ஒரு ஓமை நமக்கு சொல்லப்பட்டது. என்ன ஓமை? நல்ல மேய்ப்பன், நல்ல ஆயர் ஓமை. இந்த ஓய்வு நாளிலே யோவான் 15வது அதிகாரத்திலே என்ன ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது? திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடியினுடைய ஓமை. இவை இரண்டுமே அந்த நாட்களிலே வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வு நிலையை ஒத்ததாகவே என்ன செய்தது இருந்தது என்று சொல்லி நம் வேதத்திலே படித்து கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் செய்து வந்ததான தொழில் என்ன? மந்தை மேய்த்தல். மிக முக்கியமான தொழில் அவர்களுடைய தொழில் மந்தை மேய்த்தல். அவர்களுக்கு மிக முக்கியமான பானமாக இருந்தது எது? திராட்சை பழ ரசம். இப்படி மக்களுடைய தொழில் ரீதியான அவர்களுடைய வாழ்வு ரீதியான ஒப்பந்த முறையிலே தான் ஆண்டவர் இந்த ஓமையை மக்களுக்கு என்ன செய்கின்றார்? கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே கற்றுக்கொள்ள முடிகிறது. யோவான் 15 குறிப்பாக யோவான் 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஓமை அது திராட்சை செடியின் ஓமை என்று சொல்லி இங்கே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதான திராட்சை செடியானது இஸ்ரவேல் மக்களுடைய சின்னமாக காணப்பட்டது என்று சொல்லி வரலாறு நமக்கு சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 80வது சங்கீதம் 8வது வசனம் வாசிங்கமா. 80 சங்கீதம் 80:8 துரிதமா. 80வது சங்கீதம் 8வது வசனம். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி
பிற ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். நற்குல திராட்சை செடியாக அதில் என்ன செய்தேனா நாட்டினேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தெளிவாய் சங்கீதக்காரன் வழியாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். கண்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த திராட்சை செடியானது ஒரு சின்னமாக காணப்படுகிறது. என்று சொன்னால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து நல்ல திராட்சை கொடியாக அவர்கள் என்ன செய்கிறார், கொண்டு வந்து என்ன செய்தார், நாட்டினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிப்பதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அப்படி பரிசுத்தமாக ஒரு நல்ல திராட்சை கொடியாக நாட்டப்பட்ட இந்த மனுக்குலம் என்ன ஆகி போனது, ஆண்டவரை விட்டு வழிவிலகி போனது. தன்னுடைய ஆண்டவர் கொடுத்ததான அந்த பரிசுத்தத்தை என்ன செய்யல, இழந்து போனது என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக படிக்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் இதை நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. எரேமியா 2:21, என்னோடு நீங்கள் வழக்காடுவதே சொல்லுகிறார். அவர் நாட்டின் அந்த நற்குல திராட்சை செடி என்ன ஆகி போனது, அவருக்கு விரோதமாக வழக்காடி ஒருவருக்கு பாவம் செய்து போனது. வசனம் சொல்லுகிறது 21வது வசனம், எரேமியா 2:21, காட்டு நான் உன்னை முற்றிலும் நற்குல உயர்குல திராட்சை செடியா என்ன செய்தேன், நாட்டினேன். ஆனால் நீ எனக்கு காட்டு செடியின் ஆகாத திராட்சை பழத்தை தந்தது என்ன என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வியை இங்கே எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். கர்மான தெய்வ பிள்ளைகளே, இங்கு ஆண்டவருடைய ஒரு ஆதங்கம் வெளிப்படுகிறது. நான் உன்னை பரிசுத்தமுள்ள ஜனமாக என்ன செய்தேன், ஏற்படுத்தினேன். ஆனால் நீயோ உன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து ஆகாத காட்டு செடியின் பழத்தை என்ன செய்தார், கனிகளை கொடுத்தா என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார். கர்மான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஏக்கமும் அவருடைய ஒரு ஆதங்கமும் என்னவென்று சொன்னால், காட்டு செடியாக மாறி போன நாம் மீண்டும் நற்குல திராட்சை செடியாக என்ன செய்யப்பட வேண்டும், மாற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார். என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கோடரியானது வேறருகே வைக்கப்படும், நல்ல கனிகொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படுமா, வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்போ நாம் யாரா இருக்கணும், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் சுத்தரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமா, அல்லது நல்ல கனி கொடுக்கிற மக்களாக நாம் என்ன செய்ய வேண்டுமா, வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, வாசியமா நாம் இந்த நாளிலே படிக்க கேட்ட யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். வசனம் என்ன சொல்லுது, நாம் நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும், நல்ல கனிகளை கொடுக்க முடியும். சும்மா ஏதோ நானும் கிறிஸ்தவனாக வாழுகிறேன், நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழுகிறேன் என்று சொல்லுவதிலே நாம் என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க இயலாது. நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்குள்ளாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருக்கு என்று சொல்லி கனி கொடுக்கிற அனுபவத்திற்கு மாற்றப்பட முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. தொடர்ந்து அடுத்த வசனம் சொல்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிற கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை என்ன செய்வான், கொடுப்பான். ஆனால் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கும். மாத்திரமல்ல, 6வது வசனத்திலே அவரில் இணைந்து வாழவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரிந்த கொடியை போல எரியுண்டு உலர்ந்து போவான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்வது. நாம் அவருக்குள்ளாய் நிலைத்திராவிட்டால் ஒன்றுக்கு உதவாதவர்களாய் மாறிப்போம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்குள்ளாய் இணைந்திருக்கிற அனுபவம் நமக்கு என்ன செய்யணும்,
வேண்டும். இன்னைக்கு ஒழுங்காக ஆலயத்திற்கு வருகிறோம், ஒழுங்காக வேதத்தை படிக்கிறோம், அப்படி இருந்தும் ஒழுங்காக விண்ணப்பம் செய்கிறோம், அப்படி இருந்தும் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்குள்ளாய் இணைந்திருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது கேள்விக்குறியான ஒரு அனுபவமாகவே இன்று பலருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்ம இந்த உலகிலே வைத்திருக்கிறார். அழகான ஒரு திருச்சபையை, ஒரு பாரம்பரியமான பல தலைமுறைகளை கண்ட ஒரு திருச்சபை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கின்றார். இதற்காக ஏதோ ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் வந்தோம், ஆராதிச்சோம் அப்படின்னு திரும்ப போறதுக்கா? இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்திலே அவரோடு கூட நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், அவருக்குள்ளாக எப்பொழுதும் இசைந்து வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த மகிமையின் வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அந்த வாழ்வை இந்த நாட்களிலே நாம் பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. மாத்திரமல்ல, 8வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஒருவர் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், அவன் எனக்கும் சீஷராய் இருப்பான் என்று சொல். கனி கொடுத்தால் மாத்திரமே நம்மை படைத்த ஆண்டவர் அதில் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். அவருடைய சித்தம் அங்கதான் என்ன செய்கிறது, நிறைவேற்றப்படுகிறது. நாம் அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு சீடர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆணித்தனமாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். மாத்திரமல்ல, அவருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் மாத்திரமல்ல, 7வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்குமா, என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும், அதே வேளையில அவர் சொல்லுகின்ற இறை வார்த்தையும் நமக்குள்ளாக என்ன செய்யணும். இன்றைக்கு பலர் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறார்கள். எப்பொழுதும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நாம் என்ன செய்வோம், வழிநடப்போம், சரிதானா? ஆனா வசனம் பல வேளைகளில் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யறதில்லை, தங்கிறது இல்லை. ஆலயத்திற்கு வருவோம், கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதிலேயே என்ன செய்யணும், விட்டுட்டு போயிடும். உண்மைதானே? இறை வார்த்தை நம்முடைய இருதயமாக்கி பலகையில என்ன செய்யப்பட வேண்டுமா, எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுது. நம் இருதயத்திற்குள்ளாக அவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும். அதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நாம் என்ன செய்ய வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி ஆண்டவருக்குள் நாமும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளும் நிலைத்திருக்கும் பொழுது நாமும் மிகுந்த பலன்களை, மிகுந்த கனிகளை என்ன செய்ய முடியுமா, கொடுக்க முடியும் என்று சொல்லி இங்கே தெளிவாக திருமறையாக்கியோர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். தொடர்ந்து இதனை குறித்து நாம் பாடமாக படிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றதான காரியம் என்னவென்று சொன்னார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் அதனை கற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய 35வது வசனம் வாசிக்கமா. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு என்ன செய்தானா, பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லும். இங்கே ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நிகழ்வு? எத்தியோப்பிய மந்திரி, ஒரு பேர் என்னது, கந்தாகே என்கிற எத்தியோப்பிய மந்திரி என்ன செய்கிறார், எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று ஆண்டவரை தொழுது கொண்டு என்ன செய்கிறார், தன்னுடைய ரதத்திலே திரும்ப வருகிறார். திரும்ப வருகின்ற மனிதன் இறைபயம் உள்ளவர் தான். இந்த மனிதன் யாரு, எப்படிப்பட்டவர்? வசனம் 1வது வசனம் 26வது வசனம் வாசிங்க. காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போகிறார். இங்கே பிலிப்பு என்ன செய்யப்படுறாருன்னா, தூய ஆவியானவரால் என்ன செய்யப்படுகிறார், நடத்தப்படுறார். பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. 29வது வசனம் வாசிங்கம்மா. ஆவியானவர் என்ன சொல்றாரு பிலிப்பிடத்துல, நீ போய் அந்த ரதத்தினோட சேர்ந்து. எதுக்காக ஆண்டவர் பிலிப்புவை அந்த இடத்துல ஆயத்தப்படுத்த வேண்டும், தூண்ட வேண்டும்? வாசகத்தை யார் வாசித்துட்டு போறா? மந்திரி வாசித்துட்டு போறாரு. ஆனா அந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவரால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தரான தேவ பிள்ளைகளே, இறைபயம் மிக்கவர் தான், நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால்
பல வேளைகளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இறை வார்த்தைகளின் மறைபொருளை நாம் என்ன செய்ய முடியாது. நான் அதுக்குன்னு யாரையும் என்ன செய்யல, குறை சொல்லவில்லை. சில வேளைகளிலே எங்களுக்கும் பிரச்சனைகள் என்ன செய்யும் இருக்கும். சில வேளைகளிலே சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு சற்று எப்படி இருக்கும், கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் அங்க என்ன செய்யப்படுகிறது, அவருடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வாராம், அவருடைய இறை மக்களை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க. அந்த எத்தியோப்பிய மந்திரியால ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் என்ன நடக்குது, ஆண்டவர் பிலிப்புவை அதற்கென்று சொல்லி என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். இப்போ அந்த ரதத்தோடு நீ என்ன செய்து கொள், சேர்ந்து கொண்டு என்னுடைய தாசனுக்கு என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்வேன், தெளிவுபடுத்து என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அனுப்பி வைக்கிறார். பிலிப்பு வர்றா. இதுல முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க தாகத்தோடு இருந்த எத்தியோப்பிய மந்திரி, அந்த மந்திரி ஆண்டோடைய பிள்ளை, இறைப்பையை மிக்கவன். அவன் என்ன செய்கிறான், வசனம் சொல்றது நீங்க பார்த்தீங்கன்னா 31வது வசனம் வாசிங்கம்மா. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் இந்த காரியம் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு மந்திரி என்ன செய்யறான், பிலிப்பு இடத்துல சொல்றப்போ அந்த மந்திரி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறான், ஒரு தாகத்தோடு இருக்கிறான். இறை வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு தாகம் அவனுக்குள்ளா என்ன செய்தது இருந்தது. இறை வார்த்தையை குறித்த ஒரு தாகம் அவனுக்குள்ளா இருந்தபடினால்தான் அந்த வார்த்தையை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு என்று சொல்லி ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். நாம் ஆண்டவருக்குள்ளாய் நிலைத்திருக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை ஆண்டவர் நமக்கு யாரை கொண்டாகிலும் என்ன செய்வார், கண்டிப்பா நாம் புரிந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்வார், வழிவாய்ப்பை உருவாக்குவார் என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை. அப்ப இறை வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சொல்லி ஆண்டவர் எப்படியாயும் நம்ம என்ன செய்வார், வழி நடத்துவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிட்டு. அப்படி மாத்திரமல்ல, இங்க வேதம் சொல்லுகிறது இறை வார்த்தையை அந்த மனிதனுக்கு உணர்த்துவதற்கு என்று சொல்லி தூய ஆவியானவரே பிலிப்பு என்ன செய்கிறாரா, 27வது வசனத்துல 29வது வசனத்துல பார்க்கும் பொழுது அதை நாம் கற்றுக்கொள்வோம். ஆவியானவர் தாமே நீ போய் அந்த ரதத்தினோட சேர்ந்து கொள் என்று சொல்லி அவனை என்ன செய்கிறார், அனுப்பினார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. அப்படி ஆவியானவர் பிலிப்புவை அங்கே என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அங்கே இறை வார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கற்றுக்கொண்ட அந்த இறை வார்த்தையை அவன் கற்றுக்கொண்டபடினால்தான் அடுத்த பகுதியை சொல்லுகிறது. அங்கே அந்த இது பக்கத்தில் அங்காமையிலே தண்ணீர் இருந்ததை பார்த்து மந்திரி சொல்றாரு. என்ன சொல்றாரு, தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு தடை என்ன என்று சொல்லி ஒரு கேள்வியை இங்கே மந்திரி எழுப்புகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதுல மிக முக்கியமான ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே ஆண்டவருக்குள்ளாக முதலாவது இணைந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக செயலாற்ற வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய வார்த்தையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் நமக்கு ஆண்டவருடைய என்ன திருமுழுக்கு. சரிதானா? இந்த ஞானஸ்நானம் நன்கு அறிந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டுமா, அதைத்தான் இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. ஞானஸ்நானம் என்பது என்ன என்பதை அறிந்து தெளிந்து நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு இங்க அந்த கர்த்தாவை மந்திரி சொல்லுகின்றார். தண்ணீர் இருக்கிறதே, வசனம் அவனுக்குள்ளாக செயலாற்றின உடனே தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன தடை என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த வசனம் அவனுக்குள்ளாக செயலாற்றினபடினாலே அவன் என்ன செய்கிறான், ஆண்டவருக்குள்ளாக இன்னும் தன்னை என்ன செய்து கொள்கிறான், இணைத்துக் கொள்கிறான். திருமுழுக்கின் வழியாக தன்னை இன்னும் ஆண்டவருக்குள்ளாய் இணைத்துக் கொள்கின்றதான அனுபவம். இன்றைக்கு நம் ஆலயங்களிலே எதற்கு நாம் திருமுழுக்கை பெற்றுக் கொள்கிறோம்? சர்ச்சில் ஓட்டு போடணும்னா என்ன வேணும்?
என் கர்ப்பான தேவ பிள்ளைகளே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி 1 யோவான் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இங்கு யோவான் கற்றுத்தருகின்றதான பாடம் என்று சொன்னால், நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். ஆண்டவருக்குள்ளாக நிலை கொண்டிருக்கிற நாம், ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றி இருக்கிற நாம், அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற நாம், அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன் வழியாக அவருடைய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டுமா? வெளிப்படுத்த வேண்டும். 7வது வசனம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவுங்கள். 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் தேவன் அன்பாகவே. கடவுள் நம்மீது கொண்ட அன்பினாலே இந்த உலகத்திற்கு அவர் என்ன செய்தார்? கடந்து வந்தார். அந்த அன்பை நாம் ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்குள்ளாய் இணைந்திருந்து அவருடைய வார்த்தைகளை நன்கு கற்றறிந்து அதன் வழியாய் அவருடைய அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். சும்மா நானும் அன்பாய் இருக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன் நம்ம சொல்லிட்டு இருந்தா அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. முதலாவது நாம் ஆண்டவருக்குள்ளாய் நிலை கொண்டு நாம் அவருடைய வார்த்தைகளை நன்கு கற்றறிந்து அவருடைய வார்த்தைகளை நன்கு அபியாசப்படுத்தி அதற்கு பிற்பாடு நாம் சாட்சி பகிர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் கற்றுக்கொண்டுதான் அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்ய முடியும். ஒரு காரியத்தில் நமக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பிறருக்கு அறிவிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது இல்லையா, குருடன் எப்படி குருடனுக்கு வழிகாட்ட முடியும் என்று சொல்லி. கர்ப்பான தேவ பிள்ளையாகவே நாம் ஆண்டவருக்குள்ளாய் இன்னும் நிலை பெற்று அவருடைய வார்த்தைகளை இன்னும் ஆழமாக கற்றுக்கொண்டு இன்னும் நன்கு புரிந்து கொண்டு அதன் வழியாய் ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு என்ன செய்ய வேண்டுமா? பறைசாற்ற வேண்டும். அதைத்தான் இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. 11வது வசனம், தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், கடனாளிகளா என்ன செய்திருக்கிறோம் இருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான மிகப்பெரிய ஒரு கட்டளை, ஒரு இடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். 1வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், எல்லா ஆவிகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பாமல் எது தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை நன்கு அறிந்து உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஆண்டவர் கந்தாகை மந்திரிக்கு யாரை ஆயத்தப்படுத்தினார்? பிலிப்புவை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஒரு மனிதனை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். அதை நாம் இறை மக்களாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதான் வசனம் சொல்கிறது இல்லையா, எந்த ஆவி நல்ல ஆவி என்பதை கற்றுணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் உண்மையான இறை அடியவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சுட்டிக்கான். ஆக ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நாம் வழி தப்புவதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? சரிதானே? அவர்கள் மூலமாக நாம் வழி தப்பி சென்று விடக்கூடாது. நாம் இடர்கள் அடைவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கக்கூடாது. ஆகவே நாமும் ஆண்டவரை குறித்து நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு வார்த்தையை ஒரு ஆள் பிரசங்கிப்பதை கேட்கிறோம் என்று சொன்னால் அவரும் ஆண்டவருடைய வார்த்தையை நன்கு என்ன செய்திருக்க வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, வேதம் சொன்னது போல அவர் தூய ஆவியானவராலே வழிநடத்தப்பட வேண்டும். அதை நாம் நன்கு என்ன செய்து கொள்ள வேண்டும்? கற்றுணர்ந்து அறிந்து அந்த வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் பாடமாக படிக்க கேட்ட 150வது சங்கீதத்திலே கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? பைபிள் திறக்காம சொல்லுங்க பார்க்கலாம். சுவாசமுள்ள யாவும். இந்த வசனத்தை ஒருபோதும் நாம் என்ன செய்து விடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக.
அப்போ ஆண்டவர் நமக்கு நம்முடைய நாசியிலே சுவாசத்தை தந்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், வாழ்வை தந்திருக்கிறார். நம் ஆண்டவரை சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்கு இல்லை, ஆண்டவரை துதிக்க வேண்டும். துதித்தல்னா என்ன? அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய அன்பை பறைசாற்ற வேண்டும். எப்படி பறைசாற்றுவது? வேதம் சொல்கிறது, அவருக்குள்ளாய் இணைந்து வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை நன்கு கற்றுணர்ந்து அந்த அன்பை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அப்பதான் நம்ம சாட்சி பகர முடியும் என்று சொல்லி இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் பாடல் பாடினோம் இல்லையா? 782வது பாடல். என்ன பாட்டு பாடணும்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி அந்த பாடல்கள் வழியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இன்னும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம், இன்னும் அவருக்குள்ளாய் இணைந்து வாழ்வோம், இன்னும் அவரை நன்கு கற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் வார்த்தைகள் வழியாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றையும் மேலான தேவ சமாதானம் நேர்மைகளையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை பங்குபடுத்தி பாதுகாப்பதாக. ஆமென். யாவரும் விழுந்து ஸ்தோத்திரம்